بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் தொடர் நிகழ்ச்சியிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பிரச்சார களத்தில் பெண்கள் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்தில் 1980களில் வீறு கொண்டு எழுந்த பிறகு பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்வதாக இருந்தால் பெண்கள் பெரிய அளவுக்கு மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்தவர்கள் பெண்கள் தான். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு பெண்கள் மத்தியில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சென்றடைந்ததனுடைய வெளிப்பாடு மிகப்பெரிய அளவிற்கு பெண்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார்கள். இப்போ பெண்கள் விழிப்புணர்வு அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவங்க விழிப்புணர்வு அடைந்ததோடு மட்டுமல்லாமல் தாங்கள் பெற்ற அந்த ஏகத்துவ செய்தியை, அந்த விழிப்புணர்வை, அந்த சத்திய முழக்கத்தை, சத்திய பாதையை, தாங்கள் அறிந்து கொண்ட அந்த சத்திய பாதையை பிற மக்களுக்கும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இதை பொறுக்க முடியாத பலர், ஆஹா தௌஹீது சொல்வதற்கு பெண்கள் களமிறங்குவதா, அப்படி பெண்கள் எப்படி இது போன்ற செயல்பாடுகள்லாம் செய்யலாம், பொம்பளைங்க பிரச்சாரம் செய்யலாமா, மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா, அவர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே அடைபட்டு இருக்க வேண்டும், அதை விட்டுப்பட்டு வெளியே போய் அவர்கள் மற்ற பெண்களிடத்துலையும் தீமையை செய்யக்கூடியவரிடத்துலையும் இதை நீங்கள் செய்யாதீங்க, இதெல்லாம் ஷிர்கு, இது பிதாத்து என்றெல்லாம் பிரச்சாரம் செய்வது சரியா என்றெல்லாம் சொல்லி ஏகத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் மூடத்தனமாக பல வாதங்களை வைத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விதத்திலையும் பெண்கள் மீதும் பிரச்சார பணி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அனைத்து மக்களுக்கும் தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலையும் தான் பிரச்சார களத்தில் பெண்கள் என்ற இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை முதல்ல நாம் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சகோதரர்களை, பெண்கள் அவங்க வீட்டில் சோறாக்குறது, துணிமணி துவைச்சி போடுறது, வீட்டில் இரவான மெகா சீரியல் போட்டு பார்க்குறது, அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, அப்புறம் படுத்துங்கிறது, கொஞ்சம் அந்த நேரத்தில் பள்ளிக்கூடம் போய்விட்டு வீட்டில் பிள்ளைங்க திரும்ப வரக்கூடிய நேரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேப்பில் அக்கம் பக்கத்தில் போய் புறம் பேசுகிறது, புறணி பேசுகிறது, இது மட்டும்தான் பெண்களுடைய அலுவல்கள், பெண்களுடைய முழு பணி என்று சொல்லி தான் பலரும் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். நம்மெல்லாம் மார்க்க விஷயங்கள்லாம் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிறது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம், நம்ம போய் என்னத்தை போய் வெளியே போய் பிரச்சாரம் பண்ண போகிறோம் என்றெல்லாம் அப்படி தவறான எண்ணத்தில் பெண்கள் நினைக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் பெண்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக விளங்கி அதை பெண்களும் மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 9வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பாலுஹும் அவுலியாஉ பாலின் யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கின்றார்கள். ஏன் உற்ற நண்பர்களாக எப்படி அவர்கள் இருக்கின்றார்கள்? அவர்கள் நன்மையை ஏவுகின்றார்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் அவங்க தொழுகை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்கன்னு அடுத்து அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியில் பேசுகின்றான். அப்போ இதிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? பெண்கள் மேலேயும் இந்த பிரச்சார பணி கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான் என்பது தெரிகின்றதா இல்லையா? அப்போ பெண்களும் இந்த களப்பணியில் இறங்க வேண்டும், அழைப்பு பணியில் இறங்க வேண்டும், பிரச்சார பணியை இறங்க வேண்டும். அவர்கள் தாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சத்திய கருத்துக்களை பிறருக்கும் போதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே தெள்ள தெளிவாக
பெண்களும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுவல்லாமல் பொதுப்படையாக அழைப்பு பணியை அனைவரும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பல வசனங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு சிறிய சூரா வல் அஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள் தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். யாரை தவிர, இந்த செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டவாளிகள் தான். யாரை தவிர, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸப்ர். ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்து நன்மை சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் போதித்து கொள்கின்றார்களே, அவர்களை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாளிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நன்மையை சத்தியத்தை அடுத்தவருக்கு போதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்போ சத்தியத்தை போதிக்க வேண்டிய பொறுப்பு, ஒருவருக்கொருவர் போதித்து கொள்ளக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றதா? பெண்களுக்கும் இருக்கின்றது. பெண்களும் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பெண்கள் இந்த வேலையை செய்யாவிட்டால் அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். என்றால் அப்போ இந்த சத்திய கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து எம்பக்கூடிய பணி என்பது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு பணியா, ஆண்கள் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு பணியா என்பதை சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் பேசுகின்றான். 3வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், ஒரு சமுதாயம், ஒரு உம்மத் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உம்மத் என்றால் என்ன? அந்த சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் அடங்குவார்கள். அப்போ ஒரு உம்மத்தினர் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், அந்த உம்மத்தில் பெண்களும் வருவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதை தொடர்ந்து அல்லாஹ் 3வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினுன பில்லாஹ். இந்த உலகத்திலேயே மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். அது காரணம் என்ன? நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை முழுமையாக இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த சமுதாயம், இதுவரைக்கும் உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள், இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அப்போ இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணி என்பது ஆண்களுக்கு மட்டும் உண்டான ஒரு பணியா? பெண்களும் இதை செய்ய வேண்டும். பெண்களும் இந்த பணியை செஞ்சாதான் அவர்கள் சிறந்த சமுதாயத்தில் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ பெண்களும் இந்த மாதிரியான அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்பதற்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன் அஸ்ஸாஹிஹூன ராக்கிஹூன சாஜிதூன் அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர். அல்லாஹ் ஒரு பட்டியலே போடுகின்றான். அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? பஷீரில் முஃமினீன், இத்தகைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு? அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன். அவர் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், இறைவனை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள், இன்னும் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஸ்ஸாயிஹூன ராக்கிஹூன சாஜிதூன், அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் ருக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர், நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருப்பார்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. 9வது அத்தியாயத்தினுடைய 112வது வசனத்தில் இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இவ்வளவு வசனங்கள்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இது பெண்களையும் கட்டுப்படுத்தும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியானது பெண்கள் மேலையும் அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கின்றான். அப்போ அதை நாம் கவனத்தில் கொண்டு
பெண்களும் நாம் மேலே இந்த பிரச்சார பணி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது, வல்ல இறைவன் ஆக்கி இருக்கின்றான். அப்படி நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தால்தான் நாம் உலாய்க்கோஹுமுல் முஃப்லிஹூன் வெற்றி பெற்ற சமுதாயமாக நாம் மாற முடியும். அதே மாதிரி நஷ்டவாளிகளாக இல்லாமல் நாம் மாற வேண்டும் என்றால், இறைவனிடத்தில் சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், நாம் இந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் போதித்து கொள்ள வேண்டும். நாம் சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். சிறந்த சொல்லை சொல்லக்கூடியவராக இறைவனுடைய பார்வையில் நாம் சிறந்த நபராக நாம் மாற வேண்டும் என்றால், நாம் மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, பெண்கள் என்னத்தை நாங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்குறதுக்கு, அதுபோக பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு, அதே மாதிரி மற்ற விஷயங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குமே, நாங்கள் எப்படி இது போன்ற பிரச்சார பணிகள் எல்லாம் செய்வது? பெண்கள் என்றாலே இயற்கையாகவே பலவீனமானவர்களாக இருப்பார்களே, அப்போ எங்களுக்குன்னு பல பலவீனங்கள் இருக்குல்ல, உடல் கூறு, உடல் அமைப்பு, அவங்களுடைய உடல் உபாதைகள், இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும்போது நாங்கள் எப்படி பிரச்சாரம் செய்வது என்று சொல்லி சில பேர் நினைக்கலாம். ஆனால் அதுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்க, ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கும் முன்னுதாரணமாக 2 பேரை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். 66வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். ஒட்டுமொத்த மோமின்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன், ஒட்டுமொத்த இந்த உலக சமுதாயத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் முன்னுதாரணமாக 2 பெண்களை அல்லாஹ் பேசுகின்றான். யாரு? ஃபிரௌனுடைய மனைவியையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு? எல்லா ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக முன்னுதாரணமாக இவர்களை நாம் ஆக்கியிருக்கின்றோம். அதுக்கு காரணம் என்ன? ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஃபிரௌனால் மிகப்பெரிய அளவுக்கு தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படி ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலையும் கூட அவ்வளவு உறுதியாக இருந்து, இறைவா இந்த ஃபிரௌனுடைய இந்த தொல்லைகளிலிருந்து நீ என்னை காப்பாத்திரு, எனக்கு சுவனத்தில் ஒரு பெரிய மாளிகை கூடு என்று கேட்டார் என்று அல்லாஹ் அதுக்கடுத்து சொல்லி காட்டுகின்றான். அதுக்கடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொண்டார்கள். அதே மாதிரி கானத்து மினல் காணித்தீன், அவர் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் அந்த 66வது அத்தியாயம் 11, 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அவங்கள பெண்களாக இருக்கிறாங்களா இல்லையா? பெண்களை தான் நல்லா சொல்லி காட்டுகின்றான். அப்போ அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்திருக்கும், பல பிரச்சனைகள் இருந்திருக்கும், அவங்களுக்கு பலவீனம் இருந்திருக்கும். பெண்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாமே அவங்களுக்கும் பொருந்துமே. அப்படிப்பட்ட 2 நபர்களை எல்லாம் தேர்வு செய்திருக்கின்றான். என்றால் இது கூட காரணம் என்னன்னா, ஒரு ஆம்பளையை சொன்னால் பொம்பளைங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, அது ஆம்பளையால் முடியும் எங்களால் முடியுமா என்று கேட்டு விடுவார்கள். அதை கவனத்தில் கொண்டு தான் அல்லாஹ் இந்த மாதிரி சொன்னானா என்னன்னு தெரியலை. ஆனால் அந்த 2 பேரும் அப்படி முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கின்றார்களா இல்லையா? அப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, இறைவனுக்கு அஞ்சி அந்த கொள்கையில் உறுதிமிக்கவர்களாக இருந்ததுனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த 2 நபர்களை முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். என்றால் அப்போ நாம் கவனிக்கணும். அப்போ பெண்கள் இது போன்று மார்க்க பிரச்சாரத்தை செய்வதிலையும், மார்க்க விஷயங்களை கிரகித்து கொள்வதிலையும், மார்க்க அடிப்படையில் நடப்பதிலையும் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது நம்ம முயற்சி எடுத்தால் முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், பெண்கள் நாமெல்லாம் எப்படி பிரச்சாரம் செய்கிறது என்று கேட்கக்கூடியவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து கேட்ட செய்திகளை, எவ்வளவு செய்திகளை அறிவித்திருக்கின்றார்கள் பார்க்கின்றோம். ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு அடுத்தபடியாக அறிவித்தது யார் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹதீஸுகளை அந்த அளவிற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அறிவித்திருக்கின்றார்கள். என்றால் அப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் தானே. அவங்க அறிவித்த அந்த அறிவிப்புகள் வாயிலாகத்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமாரிடத்திலிருந்து எப்படி நடந்து கொண்டார்கள்,
அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், இன்னும் தங்களுடைய வீட்டில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கையாண்டார்கள், எப்படியெல்லாம் ஒரு குடும்ப தலைவனாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள், இன்னும் மார்க்க விஷயங்களில் சிக்கலான சட்டங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய விதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கிடைத்த அந்த இல்மை மக்களுக்கு அறிவித்தது என்று நாம் எடுத்து பார்த்தோமேயானால் அவ்வளவு செய்திகளை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அப்போ அவங்களும் நான் பொம்பளை தானே, நான் என்னத்தை போட்டுக்கிட்டு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் பலவீனங்கள் இருக்குல்ல, எனக்கும் வீட்டு வேலை இருக்குல்ல, சோறாக்கணும் குழம்பு வைக்கணும் என்று சொல்லி போயிருந்தார்களே. ஆனால் நமக்கு இத்தனை செய்திகள் நமக்கு கிடைத்திருக்குமா? அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், ஹஜ்ஜுடைய அந்த கிரியைகளை நாம் செய்கின்றோமே, உம்ராவுடைய கிரியைகளை நம்ம செய்கின்றோமே, அதில் இந்த சஃபா மருவாவை நாம் சை செய்கின்றோம். இது யாருடைய செயல்பாட்டிலிருந்து அல்லாஹ் நமக்கு இதை கட்டளையாக்கினான்? கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க. உலக மக்கள் அனைவரும், உலகத்தில் உள்ள எல்லாரும் போய் உம்ரா செய்யும் பொழுது சை செய்கின்றோம், அங்கே தொங்கோட்டம் ஓடுகின்றோம். இதுக்கு காரணம் என்ன? இன்ன சஃபாவல் மருவத்தை மின் சாயிரில்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அதுக்கு காரணம் என்ன? ஒரு பெண்மணி தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவுக்கு உறுதிப்பாடாக இருந்தாங்க. தான் கொண்ட கொள்கையில் அவ்வளவு உறுதிப்பாடாக இருந்ததனுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் 14வது அத்தியாயத்தில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த வரலாறை அல்லாஹ் விவரிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பால்குடி பருவத்தில் இருந்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 2 பேரையும் கொண்டு போய் இந்த பாலைவன பெருவெளியில் விட்டுவிட சொல்லி அல்லாஹ் கட்டளை போடுகின்றான். இப்போ இருக்கக்கூடிய காபத்துல்லா இருக்கின்றதே, இப்போ லட்சக்கணக்கான மக்கள் குழும்பக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கின்றது. ஆனால் அப்பொழுது எப்படி இருந்தது? சிதிலம் அடைந்து ஒரு பாலைவன பெருவெளியாக அது இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பாலைவன பெருவெளியிலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பால்குடி பருவத்தில் இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். அப்படி விட்டு விட்டு திரும்புகின்றார்கள். என்னன்னு சொல்லலை, என்ன காரணம்னு சொல்லலை, அல்லாஹ் இது போன்று கட்டளையிட்டிருக்கின்றான் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தலை. கூட்டிகிட்டு போய் விட்டு விட்டார்கள். விட்டு விட்டு திரும்பி பார்க்காம வர்றாங்க. அவங்களோட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட இருந்தது கொஞ்சோன்னு தண்ணி, கொஞ்சோன்னு பேரிச்சம்பளம், இவ்வளவுதான் வைத்திருந்தார்கள். அதை மட்டும் கொடுத்து விட்டு திரும்புகின்றார்கள். அப்படி திரும்பும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க, யா இப்ராஹிம், யா இப்ராஹிம், எங்கே போறீங்க? ஐன ததுஹப், எங்கே போறீங்க என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். யாரிடத்தில் விட்டுட்டு போறீங்க? இந்த பாலைவன பெருவெளியில் எங்களை விட்டு விட்டீர்களே, என் ஒரு புற்பூண்டு முளைக்க தகுதியற்ற ஒரு இடத்துல கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு போறீங்களே, யாரிடத்தில் விட்டுட்டு போறீங்க என்று கேள்வி கேட்கின்றார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் விட்டுட்டு போகிறேன் என்று சொன்ன உடனேயுமே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கி விட்டது. அப்போ அல்லாஹ் தான் இந்த கட்டளையை உங்களுக்கு பிறப்பித்தானா என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். நாம் ஆமாம், அல்லாஹ் தான் இந்த கட்டளையை போட்டான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பதிலை சொன்னார்கள்? அப்படின்னா நீங்கள் போயிட்டே இருங்க, போங்க, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இறைவன் போதுமானவன், இறைவன் எங்களை பார்த்துக்கிடுவான் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள் என்று ஹதீஸ்களில் நம்ம பார்க்கின்றோமே. புகாரி உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்கள் ஆதாரபூர்வமான செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை இருந்த திசையை நோக்கி தன்னுடைய 2 கைகளையும் ஏந்தி ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ, இறைவா நீ இட்ட கட்டளையை ஏற்று என்னுடைய இந்த சந்ததியினை எந்த ஒரு புற்பூண்டுகளும் இல்லாத இந்த பாலைவன பெருவெளியிலே விட்டு விட்டேன், அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவதற்காக, அவர்களுக்காக நீ உன்னுடைய அந்த அருளை பொழி, அவர்களுக்கு கனிவர்க்கங்களை வழங்கு, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய அந்த உள்ளத்தையும் இதை நோக்கி திரும்ப வை என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் 14வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது போன்று இந்த பிரார்த்தனை செய்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி போகிற நேரத்தில் தான் இருந்த கொஞ்சோன்னு பேரிச்சம்பளம், கொஞ்சோன்னு தண்ணி, எவ்வளோ நேரம் இது தாக்கு பிடிக்கும்?
ஒரு பால் ஊட்டக்கூடிய ஒரு தாய்க்கு கூடுதலான ஒரு போஷாக்கு தேவை. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பேரிச்சம்பளத்தையும் தண்ணியையும் குடித்து விட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டம் வந்து விட்டது, பேரிச்சம்பளமும் காலி, தண்ணியும் காலி, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ பாலும் சுரக்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பால்குடி பருவத்தில் இருந்த அந்த குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பாட்டுக்கு ஏங்குகின்றார்கள். பால் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காம அந்த சுடுமணலில் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எவ்வளவு தைரியமாக அதை டேக்கிள் பண்ணியிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கடைசியில் சாப்பாடு இல்லாமல் உயிர் பிரியக்கூடிய ஒரு நிலையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எந்த அளவுக்கு சக்ராத் ஹாலை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய அந்த நெஞ்சு ஏறி இறங்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் யாராவது நமக்கு உதவிக்கு வரமாட்டாங்களா என்று சொல்லி அருகில் இருந்த அந்த சஃபா என்ற அந்த குண்டின் மேலே ஏறி போய் பார்த்தாங்க. யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களா என்று தேடி பார்க்குறாங்க, யாரும் காணா. மறுபடியும் மருவாக்கு ஓடுனாங்க. மருவா என்ற அந்த குண்டின் மேலே ஏறி நின்று பார்த்தாங்க, அங்கேயும் ஆளையும் காணா. மறுபடியும் சஃபா, மறுபடியும் மருவா, இப்படி அவர்கள் ஓடினார்கள். அப்படி ஓடி யாருமே இல்லை என்ற நிலையில தான் அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்குகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல இறங்கி தன்னுடைய ரெக்கையாலோ அல்லது குதிங்காலினாலோ தோண்டினார்கள். எதை தோண்டினாங்க? ஜம்சம் நீரூற்றை அங்கே தோண்டினார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே, நீங்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தீர்களே ஆனால் இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். நீங்கள் அல்லாஹ், யார் தங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி அதில் உறுதியாக நிற்கின்றார்களோ அவர்கள் நோக்கி மலக்குமார்களுடைய படை இறங்கிவிடும். அவர்கள் அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இறைவனிடத்தில் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த வசனங்களை மெய்ப்பிக்கக்கூடிய விதத்தில் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் அனுப்பி இந்த ஜம்சம் நீரூற்றை தோண்ட வைத்தான். அப்பொழுது ஊறிய அந்த நீரூற்று தான் இன்றைக்கு வரைக்கும் அது மிகப்பெரிய சான்றாக இங்கே இருக்கின்றது என்றால், அப்போ இது அந்த பெண்மணி செய்த அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு தானே. அவங்க அப்படி ஓடுனாங்களே, சஃபாவில் ஓடுனாங்க, சஃபாவிலிருந்து மருவாக்கு ஓடுனாங்க, மருவாலிருந்து சஃபாவுக்கு ஓடுனாங்க. அதே மாதிரி நீயும் ஓடுன்ட்டான்ல, நீங்களும் சுத்துங்க. அவங்களுடைய அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்ன சஃபாவல் மருவத்த மின் சாயிரில்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாவுடைய சின்னம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அதுக்கு காரணம் என்ன? அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ ஒரு பெண்கள் தானே, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மெல்லாம் எதுவும் செஞ்சிட முடியுமா? நம்மெல்லாம் என்ன சாதித்து விட முடியும் என்ற அந்த தாழ்வான ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. பெண்கள் மூலமாகவே அல்லாஹ் 2 பெண்ணையே உலகத்துக்கு முன்மாதிரியாக ஆக்கி இது போன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லாரும் இது போன்ற இபாதத்துகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான் என்றால், அப்போ என்ன செய்யக்கூடாது, என்ன நினைக்கக்கூடாது? நம்மெல்லாம் என்னத்தை செய்கிறது என்று நினைத்து விடக்கூடாது. இப்போ அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு பாருங்க, இந்த ஏகத்துவ பிரச்சாரம் பீரிட்டு வந்தது பிறகு, மிகப்பெரிய எழுச்சி கண்ட பிறகு, பெண்கள் தான் இப்போ தாவா காலத்தில் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் நிற்கிறாங்க, வீடு வீடாக போகிறாங்க, இணை கற்பிக்கக்கூடிய பொருள்களை அகற்றுகின்றார்கள். வீட்டில் தொங்க விடக்கூடிய அந்த சீனிக்காரம், எலுமிச்சம்பழம், அதே மாதிரி இந்த மிளகாவத்தல், அதே போல் தட்டு தகடு தாயத்து தர்கா புகைப்படங்கள், இதெல்லாம் போய் அங்கே உள்ள பெண்களுக்கு பிரச்சாரம் செய்து அதில் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏகத்துவத்தை எத்தி வைத்து அந்த பெண்களுடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய அனுமதியோடு இது போன்ற தட்டு தகடு தாயத்தை அறுத்து எறியப்படுகின்றதா இல்லையா? உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பெண்கள் நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு ஷிர்க் ஒழிப்பு மாநாடை நடத்தினோம். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அன்று என்ன செஞ்சோம்? இந்த இணை கற்பிக்கக்கூடிய பொருள்கள், இது போன்ற அந்த இணை கற்பிக்கக்கூடிய பொருள்களை ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வீடு வீடாக போய் பெண்கள் கேன்வாஸ் பண்ணி இணை கற்பிக்கக்கூடிய பொருள்களை எடுத்தாங்க. அங்கே தொங்க விடப்பட்டு இருக்கக்கூடிய தர்கா ஃபோட்டோக்கள், அவங்க கட்டியிருக்கக்கூடிய தாயத்து தட்டு தகடு, அதே மாதிரி இந்த சீனிக்காரம், இதுன்னு எல்லா பலா முசீபத்துகளையும் எடுத்தாங்க. இணையற்பிப்பினுடைய விபரீதத்தை சொல்லி எடுத்தாங்க. அப்படி எடுக்கப்பட்ட திரட்டப்பட்ட பொருள்களை எல்லாம்
சீர்கொழிப்பு மாநாடு நடந்த அந்த திடல்லையே அடுத்த நாள் வச்சு தீ வைத்து கொளுத்தினோம். கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை கொண்டு 2 லட்சம் வீடுகள், சுமார் 2 லட்சம் வீடுகள்லேருந்து இது போன்ற இணையற்பிப்பு பொருள்கள் அகற்றப்பட்டது. அந்த 2 லட்சம் வீடுன்னா அப்போ நீங்கள் கணக்கு பார்த்துக்கிறீங்க. 2 லட்சம் வீடுனா 2 லட்சம் பேர் குடும்பத்தில் உள்ளவர்கள் எத்தனை பேர் இந்த ஏகத்துவ செய்தி சென்றடைந்திருக்கின்றதுன்னு. இந்த 2 லட்சம் இணையற்பிப்பு பொருள்கள் அகற்றப்பட்டதை இதுக்கு பாதிக்கு மேலே இந்த பொருள்களை அகற்றுவதற்கு பிரச்சாரம் செஞ்சது பெண்கள் தான். தவ்ஹீத் ஜமாத்துடைய பெண்கள் குழு தான், பெண்கள் பிரச்சார குழு தான். அவர்கள் தான் போய் வீடு வீடாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு. பெண்கள் களத்தில் இறங்கினாங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன், பெண்களிடத்தில் தான் மூட நம்பிக்கை அதிகம். ஆரம்ப காலத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய துவக்கத்தில் தமிழகத்தில் பெண்களுடைய நிலை என்னவாக இருந்தது? இப்போ புகாரி முஸ்லீம் எந்த ஹதீஸ் நூலில் இருக்கு, திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தில் இருக்கா, அந்த அத்தியாயத்தில் இருக்கான்னு பிச்சு உதறாங்களே. ஒரு காலகட்டத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? பப்பரத்தியார் அம்மானை, விறகு விட்டி கிஸ்ஸா, சலாத்து மாலை, அதே மாதிரி திருமுடி அடக்கின ஹதீது, இப்படி தானே ஓடிக்கொண்டிருந்தது. இதையெல்லாம் மனநம் விட்டு ஒப்பிக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் சமுதாயத்தில் தான் இந்த ஏகத்துவ எழுச்சி பயணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய புரட்சியாக பெண்கள் இந்த மாதிரியான தவ்ஹீத் பிரச்சாரம் சென்றடைந்தது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். கண்டகளிய கப்சா கதைகளை நாம் பின்பற்றக்கூடாது. மதுகபு என்பது இல்லை, இஸ்லாத்தில் கிடையாது. மதுகபு ஒழிக்கப்பட வேண்டியது, இணையற்பிப்பு பொருள்கள் அகற்றப்பட வேண்டும். பிதத்தான காரியங்கள் 3ஆம் பாத்தியா, 4ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியா என்று சொல்லி கிடையாது. பராத்து நோன்பு என்ற பெயரில் இல்லை, மேராஜ் நோன்பு என்ற பெயரில் உள்ள அந்த பிதத்து இஸ்லாத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் என்ற பெயரில் மீலாது விழா கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோமே. அந்த விழிப்பினுடைய தாக்கம் என்ன? பெண்கள் இவ்வளவு விளங்கி கொண்டார்கள். பெண்கள் தான் கூடுதலாக எதிர்த்ததும். அவரும் இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் எதிர்த்ததை விட ஆரம்ப காலத்தில் பெண்கள் தான் அதிகமாக எதிர்த்தார்கள் ஏகத்துவத்தை. ஏகத்துவ எழுதி ஒவ்வொரு ஊர்லேயும் பெண்கள் பிஜேக்கு பயங்கரமான வரவேற்புலாம் கொடுத்துருக்குறாங்க. கருகமணி கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறோமா? கருகமணி என்பது பிற மத கலாச்சாரத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. தாலியை பார்த்து அப்படியே மஞ்சள் தாலியை பார்த்து இங்கே கருப்பு கலரில் மாற்றி விட்டாங்க என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணோமா? ஒரு ஊரில் சௌர் பிஜே அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உருட்டுக்கட்டையோட பெண்கள் விட்டார்கள். எதுக்கு உருட்டுக்கட்டையோடு வந்தாங்க? கருகமணி போடக்கூடாதுன்னா நம்மள இவன் என்று சொல்லி கேட்ட அதே பெண்கள் தான் இப்போ வீடு வீடாக போய் கருகமணி இஸ்லாத்தில் இல்லை என்று அறித்தெரிகின்றார்களே. கருகமணி என்பதை எந்த அளவிற்கு இந்த பெண்கள் சமுதாயம் நம்பிக்கொண்டிருந்தது. அந்த கருகமணியில் தான் கணவனுடைய உசுரே ஊசலாடி கொண்டிருக்கின்றது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். கருகமணி அந்து போய்விட்டால் கருகமணி அந்திரிச்சின்னு சொல்ல மாட்டாங்க, கருகமணி பெருகி விட்டது என்று சொல்வார்கள். ஏன்? கருகமணி அந்து போச்சுன்னு சொன்னால் புருஷங்காரன் மண்டையை போட்டுருவான் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கல. குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். இப்படித்தானே ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும். தான் கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய கருகமணி அந்து போச்சுன்னா புருஷங்காரன் செத்து போவான் என்ற நம்பிக்கையில் தானே பெண்கள் இருந்தார்கள், பெண்கள் சமுதாயம் இருந்தது. அது கூடாது என்று சொன்னதுனால தானே பிஜேவை உருட்டுக்கட்டையால் அடிக்க வந்தார்கள் பெண்கள். அப்படி இருந்த இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டு பெண்கள் போய் பிரச்சாரம் செய்ததனுடைய வெளிப்பாடு என்ன? இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது என்றால் இது முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஒரு சிறிய ஒரு சதவீதம் தான். இந்த தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த பெண்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களே, அதுலேயே இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுதுன்னா அப்போ ஒட்டு மொத்தமாக பெண்களும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய களத்தில் இறங்கினா என்ன ஆகும்? எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி ஏற்படும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆனால் என்ன செய்கின்றார்கள்? பொம்பளைங்களை வெளியே விடக்கூடாது, பெண்கள் ஏன்னா பெண்கள் விழிப்புணர்வு ஏற்படுறத சுன்னத் ஜமாத்தார்கள் சகிக்கவே மாட்டார்கள். நல்லா விளங்கிக்கிறேங்க. பெண்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டாங்கன்னு வைங்க, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுப்பாங்க. டிவி சீரியலை பார்க்க விட மாட்டாங்க, பயானை கேளுன்னுவாங்க, தவ்ஹீத் பிரச்சாரத்தை கேளுன்னுவாங்க, வரச்சனை வாங்குற திருமணத்தை எதிர்ப்பாங்க. அப்படி விழிப்புணர்வு ஆச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். முதல் அடி மரண அடி இந்த ஆலிம் சாமார்களுக்கு தான். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு பாருங்க, இந்த ஏகத்துவ பிரச்சாரம் பீரிட்டு வந்தது பிறகு, மிகப்பெரிய எழுச்சி கண்ட பிறகு பெண்கள் தான் இப்போ தாவா களத்தில் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் நிற்கிறாங்க.
வீடு வீடாக போகிறாங்க. இணை கற்பிக்கக்கூடிய பொருள்களை அகற்றுகின்றார்கள். வீட்டில் தொங்க விடக்கூடிய அந்த சீனிக்காரம், எலுமிச்சம்பழம், அதே மாதிரி இந்த மிளகாவத்தல், அதே போல் தட்டு தகடு தாயத்து, தர்கா புகைப்படங்கள், இதெல்லாம் போய் அங்கே உள்ள பெண்களுக்கு பிரச்சாரம் செய்து அதில் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏகத்துவத்தை எத்தி வைத்து அந்த பெண்களுடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய அனுமதியோடு இது போன்ற தட்டு தகடு தாயத்தை அறுத்து எறியப்படுகின்றதா இல்லையா? உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பெண்கள் நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு ஷிர்க் ஒழிப்பு மாநாடை நடத்தினோம். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அன்று என்ன செஞ்சோம்? இந்த இணை கற்பிக்கக்கூடிய பொருள்கள், இது போன்ற அந்த இணை கற்பிக்கக்கூடிய பொருள்களை ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வீடு வீடாக போய் பெண்கள் வந்து கேன்வாஸ் பண்ணி இணை கற்பிக்கக்கூடிய பொருள்களை எடுத்தாங்க. அங்கே தொங்க விடப்பட்டு இருக்கக்கூடிய தர்கா ஃபோட்டோக்கள், அவங்க கட்டியிருக்கக்கூடிய தாயத்து, தட்டு தகடு, அதே மாதிரி இந்த சீனிக்காரம், இதுன்னு எல்லா பலா முசீபத்துகளையும் எடுத்தாங்க. இணையற்பிப்பினுடைய விபரீதத்தை சொல்லி எடுத்தாங்க. அப்படி எடுக்கப்பட்ட திரட்டப்பட்ட பொருள்களை எல்லாம் ஷிர்க் மாநாடு நடந்த அந்த திடல்லையே அடுத்த நாள் வச்சு தீ வைத்து கொளுத்தினோம். கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை கொண்டு 2 லட்சம் வீடுகள், சுமார் 2 லட்சம் வீடுகள்லேருந்து இது போன்ற இணையற்பிப்பு பொருள்கள் அகற்றப்பட்டது. அந்த 2 லட்சம் வீடுன்னா இப்போ நீங்கள் கணக்கு பார்த்துக்கிறீங்க. 2 லட்சம் வீடுனா 2 லட்சம் பேர் குடும்பத்தில் உள்ளவர்கள் எத்தனை பேர் இந்த ஏகத்துவ செய்தி சென்றடைந்திருக்கின்றதுன்னு. இந்த 2 லட்சம் இணையற்பிப்பு பொருள்கள் அகற்றப்பட்டதை இதுக்கு பாதிக்கும் மேலே இந்த பொருள்களை அகற்றுவதற்கு பிரச்சாரம் செஞ்சது பெண்கள் தான். தவ்ஹீத் ஜமாத்துடைய பெண்கள் குழு தான், பெண்கள் பிரச்சார குழு தான். அவர்கள் தான் போய் வீடு வீடாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குதுன்னு. பெண்கள் களத்தில் இறங்கினாங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்? பெண்களிடத்தில் தான் மூட நம்பிக்கை அதிகம். ஆரம்ப காலத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய துவக்கத்தில் தமிழகத்தில் பெண்களுடைய நிலை என்னவாக இருந்தது? இப்போ புகாரி முஸ்லீம் எந்த ஹதீஸ் நூலில் இருக்குது, திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தில் இருக்கா, அந்த அத்தியாயத்தில் இருக்கான்னு பிச்சு உதறாங்களே. ஒரு காலகட்டத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? பப்பரத்தியார் அம்மானை, விறகு விட்டி கிஸ்ஸா, சலாத்து மாலை, அதே மாதிரி வந்துக்கிட்டு திருமுடி அடக்கின ஹதீது, இப்படி தானே ஓடிக்கொண்டிருந்தது. இதையெல்லாம் மனநம் விட்டு ஒப்பிக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் சமுதாயத்தில் தான் இந்த ஏகத்துவ எழுச்சி பயணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய புரட்சியாக பெண்கள் இந்த மாதிரியான தவ்ஹீத் பிரச்சாரம் சென்றடைந்தது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். கண்டகளிய கப்சா கதைகளை நாம் பின்பற்றக்கூடாது. மதுகப்பு என்பது இல்லை, இஸ்லாத்தில் கிடையாது. மதுகப்பு ஒழிக்கப்பட வேண்டியது, இணையற்பிப்பு பொருள்கள் அகற்றப்பட வேண்டும். பிதத்தான காரியங்கள் 3ஆம் பாத்தியா, 4ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியா என்று சொல்லி கிடையாது. பராத்து நோன்பு என்ற பெயரில் இல்லை, மேராஜ் நோன்பு என்ற பெயரில் உள்ள அந்த பிதத்து இஸ்லாத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் என்ற பெயரில் மீலாது விழா கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோமே. அந்த விழிப்பினுடைய தாக்கம் என்ன? பெண்கள் இவ்வளவு விளங்கி கொண்டார்கள். பெண்கள் தான் கூடுதலாக எதிர்த்ததும். அவரும் இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் எதிர்த்ததை விட ஆரம்ப காலத்தில் பெண்கள் தான் அதிகமாக எதிர்த்தார்கள் ஏகத்துவத்தை. ஏகத்துவ எழுதி ஒவ்வொரு ஊர்லேயும் பெண்கள் வந்து பிஜேக்கு பயங்கரமான வரவேற்புலாம் கொடுத்துருக்குறாங்க. கருகமணி கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறோமா? கருகமணி என்பது பிற மத கலாச்சாரத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. தாலியை பார்த்து அப்படியே மஞ்சள் தாலியை பார்த்து இங்கே கருப்பு கலரில் மாற்றி விட்டாங்க என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணோமா? ஒரு ஊரில் சௌர் பிஜே அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது உருட்டுக்கட்டையோட பெண்கள் வந்து விட்டார்கள். எதுக்கு உருட்டுக்கட்டையோடு வந்தாங்க? கருகமணி போடக்கூடாதுன்னா நம்மள இவன் என்று சொல்லி கேட்ட அதே பெண்கள் தான் இப்போ வீடு வீடாக போய் கருகமணி இஸ்லாத்தில் இல்லை என்று அறித்தெரிகின்றார்களே. கருகமணி என்பதை வந்து எந்த அளவிற்கு இந்த பெண்கள் சமுதாயம் நம்பிக்கொண்டிருந்தது. அந்த கருகமணியில் தான் கணவனுடைய உசுரே ஊசலாடி கொண்டிருக்கின்றது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். கருகமணி அந்து போய்விட்டால் கருகமணி அந்திரிச்சின்னு சொல்ல மாட்டாங்க, கருகமணி பெருகி விட்டது என்று சொல்வார்கள். ஏன்? கருகமணி அந்து போச்சுன்னு சொன்னால் புருஷங்காரன் மண்டையை போட்டுருவான் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கல. குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனாகுவ மௌலானா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். இப்படித்தானே ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும். தான் கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய கருகமணி அந்து போச்சுன்னா புருஷங்காரன் செத்து போவான் என்ற நம்பிக்கையில் தானே பெண்கள் இருந்தார்கள், பெண்கள் சமுதாயம் இருந்தது. அது கூடாது என்று சொன்னதுனால தானே பிஜேவை உருட்டுக்கட்டையால் அடிக்க வந்தார்கள் பெண்கள்.
அப்படி இருந்த இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டு பெண்கள் போய் பிரச்சாரம் செய்வதனுடைய வெளிப்பாடு என்ன? இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் இது முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஒரு சிறிய ஒரு சதவீதம் தான். இந்த தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த பெண்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களே, அதுலேயே இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுதுன்னா, அப்போ ஒட்டு மொத்தமாக பெண்களும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய களத்தில் இறங்கினா என்ன ஆகும்? எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி ஏற்படும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆனால் என்ன செய்கின்றார்கள்? பொம்பளைங்களை வெளியே விடக்கூடாது, பெண்கள் ஏன்னா வந்துக்கிட்டு பெண்கள் விழிப்புணர்வு ஏற்படுறத சுன்னத் ஜமாத்தார்கள் சகிக்கவே மாட்டார்கள். நல்லா விளங்கிக்கிறேங்க. பெண்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டாங்கன்னு வைங்க, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுப்பாங்க. டிவி சீரியலை பார்க்க விட மாட்டாங்க, பயானை கேளுன்னுவாங்க, தௌஹீத் பிரச்சாரத்தை கேளுன்னுவாங்க, வரட்சணை வாங்குற திருமணத்தை எதிர்ப்பாங்க. அப்படி விழிப்புணர்வு ஆச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். முதல் அடி மரண அடி இந்த ஆலிம் சாமார்களுக்கு தான். ஏன்? அம்புட்டு கத்தம் பாத்தியா, மௌலூது, அந்த பூராம் பாத்தியா, கரப்பாம்பூச்சி பாத்தியா, இந்த மாதிரியான அம்புட்டு பாத்தியாவே ஓதுறது பொம்பளைங்க தான். வீட்டில் உள்ள ஆம்பளைங்க கூட என்னன்றதை கண்டுக்காமல் போயிடுவாங்க. இந்த பெண்கள் என்ன செய்வாங்க? 3ஆம் பாத்தியா கூப்பிடு, 7ஆம் பாத்தியா கூப்பிடு, 40ஆம் பாத்தியா கூப்பிடு, வருஷம் பாத்தியா கரெக்டாக அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த இத்தனாம் தேதி தான் மூத்தா பண்ணார் கூப்பிடு என்று சொல்லி பெண்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளை அதிகமாக பார்க்கறது. அப்போ பெண்கள் இந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்தால் தான் வருமானம் மெயின்டைன் பண்ண முடியும். அஜர்த்துமார்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான வருமானத்தை வச்சு தான் வண்டி ஓடுது. மௌலூது, நட மௌலூதுக்கு 500, விடி மௌலூதுக்கு 1000 என்று சொல்லி நடமௌலுது, விடிமௌலுது, இடிமௌலுது, அடிமௌலுது என்று சொல்லி எல்லாம் அள்ளி போட்டு காசை அமுக்கிறதுக்கு ஆட்டையை போடுறதுக்கு காரணம் என்ன? பெண்கள் மூட நம்பிக்கையில் திளைத்திருப்பது தான். இப்போ பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா என்ன ஆகும்? வருமானத்துக்கு அடி விழும். அப்போ வருமானத்துக்கு அடி விழுவாமல் இருக்கணும்னா பெண்கள் விளங்கிடக்கூடாது. அப்போ என்ன செய்யறது? பொம்பளைங்க வெளியே போகக்கூடாது, பொம்பளைங்க பிரச்சாரத்தை கேட்கக்கூடாது, பெண்கள் பயானுக்கு போகக்கூடாது, பெண்கள் ஜும்மா பயான்களை கேட்கக்கூடாது, பெண்கள் பள்ளிவாசலுக்கு விடக்கூடாது, பெண்கள் பிறநாள் தொழுகைக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு அநியாயங்களையும் அழிச்சாட்டியங்களையும் ஆலிம் சாக்கள் தூண்டி விடுவதற்கும் கிளப்பி விடுவதற்கும் முக்கியமான காரணம் என்ன? பெண்களை பிரச்சார களத்தில் இவர்கள் பயன்படுத்தக்கூடாது, பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது என்று சொல்லி இவர்கள் வெறிப்பிடித்தனமாக தௌஹீத் பிரச்சாரத்திற்கு எதிராக களத்தில் நிற்பதற்கு காரணமே என்ன? இதுதான் காரணம். என்ன காரணம்? இவங்க விழிப்புணர்வு அடைந்து விட்டார்களே, ஆனால் அவ்வளவுதான், நம்ம வருமானத்துக்கு ஆப்பாகி போயிடும். அப்போ என்ன செய்யறது? பெண்களுடைய குரல் அவுரத்து, பெண்கள் வெளியே மூஞ்சியை காட்டக்கூடாது, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பெண்களை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பயான் கேட்க விடலாமா? பெண்களை வச்சு இப்படிலாம் நீங்கள் பிரச்சாரம் செய்யலாமா? பெண்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்யலாமா என்று சொல்லி பொங்குகின்றார்களே, காரணம் என்ன? அவங்க இஸ்லாத்தின் மேலே உள்ள நம்பிக்கையோ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலையோ கிடையாதுங்க. நல்லா விளங்கிக்கிறங்க. பெண்களை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய வயிற்று பிழப்புக்கு பிரச்சனை ஆயிரும், வருமானம் படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு தான் கரெக்டாக பெண்கள் தௌஹீத் ஜமாத்தில் எழுச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு நடத்துகின்றோம். ஒவ்வொரு மாநாட்டிலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் தான் அலை மோதுகின்றது. ஆண்களுக்கு இப்போ ஆண்களுக்கு ஒரு பாதி, பெண்களுக்கு ஒரு பாதி ஒதுக்குறாங்களா? ஆண்கள் நிறையிறதுக்குள்ளாட்டியும் பெண்கள் ஃபுல்லாகி ஆண்கள் பகுதியில் ஒரு காவாசியை அவங்க ஆக்கிரமித்து விடுகின்றார்கள். எல்லா ஊர்களையும் இதுதான் யதார்த்தம். அப்போ பல ஆண்கள் போட்ட சேர் பத்தாமல் அவர்கள் நின்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் விழிப்புணர்வு. அப்போ இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டால் தங்களுடைய வருமானம் போய்விடும். இந்த மாதிரியாக விழிப்புணர்வு அடைந்த பெண்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க புரணி பேசுறதுல எப்படி ரொம்ப டாப்போ அந்த மாதிரி தாவா பண்ணுறதையும் டாப் ஆயிடுவாங்க. எப்படி வீடு வீடாக போய் புரணி பேசுறதுல ரொம்ப லயிச்சு அதில் உள்ள நுழைந்து விடுகின்றார்களோ, அந்த மாதிரி என்ன செய்வாங்க? சத்தியம்னு விளங்கிட்டாங்கன்னு வைங்க, அதை போய் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, வீடு வீடாக போய் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ இதில் இவர்களை தடுத்து விட வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி கொண்டு தான் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பெண்களுடைய குரல் வெளியே கேட்கக்கூடாது, பெண்களை நீங்கள் காட்சி பொருளாக்குகின்றீர்களா, பெண்களை இப்படி வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ண விடுறீங்களா, இப்படி பிரச்சாரம் பண்ண விடலாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெண்கள் இப்படி வெளியே போனார்களா என்றெல்லாம் இவர்கள் கேட்பதற்கு காரணம் என்ன? இதுதாங்க காரணம். சரி, ஓகே, இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்திற்கு நம்ம பதில் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? பிரச்சார காலத்தில் பெண்கள் இருக்கும் பொழுது இப்படி வெளியே வரலாமா? அவங்களுடைய குரல் அவுரத்துனா மறைக்கப்பட வேண்டியதுதான், சத்தமே வெளியே கேட்டக்கூடாதுன்றாங்க.
ஏன் அந்த சத்தம் கேட்டால் தானே பிரச்சாரமே பண்ணுவாங்க, அதுக்கே ஆப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ மொத்தத்துக்கு பிரச்சாரமே பண்ண முடியாதுல்ல என்ற ரீதியில் இவர்கள் இந்த வாதங்களை சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். முதல்ல கவனிங்க, நாம் ஒரு சட்டத்தை மார்க்க அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அவனுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். பெண்கள் பிரச்சார களத்தில் இறங்கக்கூடாது, அழைப்பு பணி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதா இருந்தால் அது யார் சொல்ல வேண்டும்? அல்லாஹ்ல சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதரில் சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்கிறிய என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆனில் பெண்களும் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றானே, தெளிவான வசனங்களை நம்ம சொல்லியிருக்கின்றோம். அதுதான் முதல் மூல ஆதாரம். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅலுஹும் அவுலியாஉ பஅலின் யாமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். தெளிவான நேரடியான ஆதாரம் என்ன? மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். அவர்கள் நன்மையை ஏவுறாங்க, தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அப்போ பெண்களும் இந்த பிரச்சார பணியில் இறங்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, பெண்களுடைய குரல் அவுரத்து மறைக்கப்பட வேண்டியதான். என்ன மறைக்கப்பட வேண்டியது? யார் சொன்னா? அல்லாஹ் என்ன அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பொது சபையில் பெண்கள் எத்தனை பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள்? அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது உண்மையிலேயே அந்த குரலை யாரும் கேட்கக்கூடாது, பெண்களுடைய குரலை என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை தடுத்திருப்பார்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண்மணி கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாப்பா இப்படி முடியாமல் இருக்கிறாரு, அவர் இப்படி ஹஜ்ஜி செய்ய முடியலை என்பது குறித்து ஒரு சட்டத்தை கேட்டார்களா இல்லையா? அந்த பெண் அழகான பெண்ணாக இருந்தார் என்றெல்லாம் வருகிறதா இல்லையா? உண்மையிலே குரல் அவுரத்தா இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? என்னம்மா கத்தி பேசிக்கிட்டு இருக்க, பேசலாம் கூடாது, வாயப்பொத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சட்டத்தை கேட்க வருகின்றார்கள். அது குறித்து வினவுவதற்காக வரும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது, இதை போய் நீங்கள் எனக்கு பதிலாக நீங்கள் கேட்டுவாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அனுப்பிவிட்டார்கள். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அந்நிய ஆண் தான். அப்படி இருக்கும்பொழுது அவரிடத்தில் போய் கேட்டாங்கல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு பெண்மணி கேட்கிறார் என்று கேட்க, யாருப்பா அதுன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஜைனபு. எந்த ஜைனபுன்னு கேட்டாங்க. இப்னு மஸ்ஊதுடைய மனைவி என்று இவ்வளவு விவரம் சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சட்டத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். அப்போ குரல் அவுரத்து வெளியே காட்டக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற ஜைனபு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? பிலால்கிட்ட கேள்வி கேட்டிருக்க, உன் குரல் அவுரத்தில் எழுதி கொடுத்துருக்க வேண்டியதானே என்று அப்படி ஏதாவது சொன்னார்களா? கிடையாது. இல்லை உன் கணவன் அனுப்பி கேட்டிருக்க வேண்டியதான், நீ என்னம்மா கேட்குற என்று சொன்னார்களா? இல்லையே. பொது சபையில் கேட்டார்களே. பெருநாளுடைய தினத்தில் பெருநாளுடைய தொழுகையை முடித்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகின்றார்கள். அப்படி உரை நிகழ்த்தும் பொழுது ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்டாங்களே, கன்னங்கள் கருத்த பெண்மணியாக அந்த பெண்மணி இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல வருதே, நாங்கள் மட்டும் ஏன் அதிகமாக நரகத்தில் கிடக்கணும்னு கேட்டாங்கல்ல. அதில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போ குரலே வெளியே கேட்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களா? அப்போ இந்த போலி சுன்னத் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த போலி கூட்டம் என்ன செய்யுது? போலி உலமாக்கள் இந்த மாதிரி குரல் அவுரத்து என்று சொல்லி மக்களை மடையர்களாக்குகின்றார்கள். அதே மாதிரி சொல்லுவாங்க, சலாம் கூட பொம்பளைங்க சொல்லக்கூடாதான். ஏன்? அது சத்தம் கேட்டுரும்ல. என்ன, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமையில் சலாத்துக்கு பதில் சொல்வதுன்னு இருக்கு. அப்போ சலாத்துக்கு சொன்னால் பதில் சொல்லணும்ல. அப்போ எந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழைவதாக இருந்தாலும் சலாம் சொல்லி அனுமதி வாங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ போய் சலாம் கத்தி சொல்லணுமா, அல்லது இப்படின்னு சைகையில் எல்லாமே சைகையில் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு இந்த விஷயத்தை வளைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோமா இல்லையா? இதே அஜர்த்துமார்கள்ட்ட பெண்கள் போய் இந்த மாதிரி மௌலித் ஓத வாங்க, பாத்தியா ஓத வாங்க, சட்டிச்சோறு திங்க வாங்கன்னு கூப்பிட்டா உடனே போய் மூக்கு முட்டை தின்ட்டு வர்றீங்கல்ல. யாராவது ஒரு ஆள் மௌலித் ஓதுறதுக்கு கூப்பிட்றீங்களே, இப்படி சத்தம் போட்டு கூப்பிடாமா என்று சொன்னீங்களா? இல்லை. அப்போ உங்களுக்கு தீனி திங்கிறது கூப்பிட்டா மட்டும் உடனே ஓடிடுறது. இங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்தால் குரல் அவுரத்து என்ற பேரில் மக்களை ஏமாற்றலாமா?
சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, அடுத்து அவங்க கேட்கக்கூடிய பயங்கரமான கேள்வி என்ன? பெண்கள் வந்து இப்படி வந்து வெறுத்தேறி போய் பிரச்சாரம் பண்ணலாமா? ஊர் சுத்த போகிறீங்களா? இப்படிலாம் வீடு வீடாக போய் தட்டு தகடு தாயத்தெல்லாம் அறுத்துட்டு வர்றீங்க, அதெல்லாம் கூடுமா என்று சொல்லி அப்படி வந்துக்கிட்டு இவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல. அப்படி பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஆள் வளவளத்து போய் இப்படி வீடு வீடாக போய் வந்து தட்டு தகடு தாயத்தெல்லாம் அறுத்து இவர்கள் பிரச்சார களத்தில் இறங்கி விட்டார்களே. ஆனால் பெண்களே போய் பெண்களிடத்தில் கேன்வாஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அடுத்து நம்ம ஒரு தாயத்து வந்து 1000 ரூபான்னு சொல்லி ஏமாற்ற முடியாது. ஷிருக்கு போன்னு விரட்டி விட்டுருவாங்க. அடுத்து போய் மௌலிது ஓதுறேன்னு ஏமாற்ற முடியாது. தட்டு போடுறேன், தகடு போடுறேன், தாயத்து போடுறேன்னு ஏமாற்ற முடியாது. வியாபாரம் பனால் ஆயிரும், போண்டியா போயிடும் என்பதை கவனத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்க? பொம்பளை இப்படி போகலாமா? பொம்பளை என்ன காட்சி பொருளாக்குறீங்களா? எதுக்கா? பயானுக்கு வந்து நம்ம பயானை கேட்குறாங்கல்ல, தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பயான்களுக்கு வந்து விட்டால் பெண்களை காட்சி பொருளாக்குகின்றீர்களா? விடமாட்டோம். எது? பெண்கள் பயானுக்கு வர்றது காட்சி போடலாம். எப்படின்னு பார்த்துக்கிறேங்க. பெண்கள் வந்து வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்து ஷிர்க்க தகர்த்தெறிவது அவங்கள காட்சி பொருளாக்குவதான். பார்த்துக்கிறேங்க. அப்போ இப்படி வந்து வாதங்களை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது வந்து மொத்தத்தில் ஒரு அடிப்படையற்ற ஒரு எரிச்சலின் காரணமாக வெளிப்படக்கூடிய ஒரு வாதம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏன் பெண்களை காட்சி பொருள் ஆக்கக்கூடாது என்பதை எதுக்கு சொல்கிறீங்க? வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறதுனால சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி வந்து தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய பயான்களுக்கோ போராட்டங்களுக்கோ ஆர்ப்பாட்டங்களுக்கோ இப்படி வந்தார்களே ஆனால் காட்சி பொருளாக்கி விட்டார்கள். ஓ காட்சி 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 ஆக்குறாங்க, கண்டவங்களையும் பார்ப்பானா இல்லையா? இப்படி வந்துக்கிட்டு ஒரு பொது இடத்துல வரலாமா? காஃபிர்கள் எத்தனை பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து மிகப்பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இப்படி கேள்வி கேட்குறான் யார் அப்படின்னு பார்த்தா கபூர் வணங்கிகள் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரியான கேள்வியை கேட்பது யார் அப்படின்னு பார்த்தா கபூர் முட்டிகள் இருக்கின்றார்களே, அவர்கள் இந்த கேள்வியை கேட்கலாமா? தர்காக்களில் கூத்து கும்மால் அடித்து கொண்டிருக்கின்றீர்கள், பொம்பளைங்களை கூட்டி வைத்து கொண்டு பெண்களை வச்சு டான்ஸ் ஆட விடுற, பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு போஸ்ட் அடித்து விட்டுறாங்க. கேரளத்து இளம் அலைகளுடைய நடன நாட்டிய நிகழ்ச்சி இருக்கின்றது, இதை பார்த்து அவுலியாக்களுடைய அருள் பெற வாருங்கள்னு கூப்பிடுறீங்க. அதே மாதிரி வந்துக்கிட்டு உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இந்த கோரிப்பாளையம், மதுரை கோரிப்பாளையம் தர்கா சந்தனக்கூடு உருசு திருவிழான்னு போட்டு என்ன செய்தார்கள்? இதுதானே ஒவ்வொரு இடத்துல இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. தர்காவுடைய உருசு கந்தூரி நிகழ்ச்சியா, அங்கே வந்து அவுலியாவினுடைய அருள் பெற கவாலி பாடல், பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து அந்த பொம்பளை கவாலி பாட அவ்வளவு ட்ரெஸ்ஸு பயங்கரமாக ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு கவர்ச்சியாக பாட்டு பாடுறா. அந்த பொம்பளை பள்ளிவாசல் நிர்வாகிகளும் இந்த சுன்னத்துல் ஜமாத்து தர்கா கமிட்டி நிர்வாகிகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கின்றார்கள்? அந்த பொம்பளை தலையில் பணத்தள்ளி வீசுறாங்க. அந்த கிளிப்பிங்க பாரு. அப்போ இப்படி வந்துக்கிட்டு பணத்தை வீசிக்கிட்டு பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தினர் சொல்கின்றார்கள் தௌஹீத் ஜமாத் கேவலப்படுத்திருச்சு, காட்சி பொருளாக்கி விட்டு. நீ காட்சி பொருளாக காட்டுறேன்னு கூப்பிட்டு கவாலி பாட்டு நடத்துறீங்க, டான்ஸ் நடத்துறீங்க, குத்தாட்டம் நடத்துறீங்க, கும்மாளம் போடுகின்றீர்கள். தர்காக்களில் இவ்வளவு அனாச்சாரம் மறுக்க முடியுமா? அப்போ இவ்வளவு அநியாயங்கள் மன்னிக்கொண்டு மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் ஹிஜாப் அணிந்து கண்ணியமான முறையில் உட்கார்ந்து பயான் கேட்டாங்கன்னா காட்சி பொருளாக்குறதான். போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்கள் என்றால் காட்சி பொருளாக்குவதான். அதே மாதிரி பள்ளிவாசல் 5 வேளை தொழுகை வந்தால் காட்சி பொருளாக்குவதான். எப்படிப்பட்ட அநியாயம் பார்த்தீங்களா? அப்போ இது காழ்ப்புணர்வில் சொல்கிறது தானே. அப்போ நல்ல வேளை இந்த கூட்டம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் மார்க்க அடிப்படையில் நம்ம பெண்களை வந்து கண்ணியமான முறையில் நிகழ்ச்சிகளில் அனுமதிக்கின்றோம். ஆண்கள் பெண்கள் கலக்காத வகையில் தனித்தனியாக பிரித்து அமர வைக்கின்றோம். அந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இது போன்ற செயல்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படை நடந்து கொண்டிருக்கின்றோம்.
இவன் இதையே காட்சி பொருளாக்குறாங்க என்று சொல்கின்றார்கள் என்றால், இத்தகைய இந்த வழிகட்ட கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கிளப்பி விட்டு இருப்பார்கள். என்ன இதே இந்த ஜமாலி ரசாதி வயராக்களும் இது போன்ற இந்த போலி சுன்னத்துல் ஜமாத் கூட்டத்தினரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பெருநாளுடைய தினத்தில் திடலில் தொழுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் பார்க்கின்றோம். புகாரில் 351வது செய்தியாக இடம்பெற்று இருக்கின்றது. பெருநாளுடைய தினத்தில் பெண்கள் கண்டிப்பாக திடலுக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவிற்கு? மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்களும் திடலுக்கு வர வேண்டும். அவங்க பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் அந்த உரையை அவர்கள் கேட்க வேண்டும். சொன்னார்களா இல்லையா? முசல்லா என்ற திடலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி சென்றார்களா இல்லையா? பெண்கள் பெரும் கூட்டமாக திரண்டார்களா இல்லையா? அப்போ இந்த கூட்டம், இந்த கபர் வணங்கி கூட்டம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பெண்களை காட்சி பொருளாக்கி விட்டார்கள். இந்த மாதிரி வந்துக்கிட்டு பெருநாள் அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு திடலில் உட்கார வச்சு காட்சி பொருளாக்கி விட்டார். சொல்வியா இல்லையா? அப்போ பெண்கள் வந்தார்களே, இதை சொல்வீர்களா? காட்சி பொருள் என்று சொல்வீர்களா? சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி 5 வேளை தொழுகைக்கும் பெண்கள் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய வரிசையை பற்றி சொல்லும் பொழுது முதல்ல இமாமு, அதுக்கடுத்து ஆண்கள், அடுத்து சிறுவர்கள், அடுத்து பெண்கள் என்று சொன்னார்களா இல்லையா? அப்போ பெண்களும் பள்ளிவாசல் 5 வேளை தொழுகைக்கு வந்திருந்தாங்களே. அப்போ 5 வேளை தொழுகைக்கும் வர சொல்லி பெண்களை காட்சி பொருளாக்கி விட்டார்களா? நபி தோழியர்களை மற்ற ஆளுகளுக்கு காட்சி பொருளாக காண்பிக்கத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைத்தார்கள் என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மேலே அபாண்டத்தை போட போகின்றீர்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, பெருநாளுடைய திரளுக்கு வந்திருக்காங்களா? 5 வேளை தொழுகைக்கு வந்திருக்காங்களா? ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்திருக்கின்றார்கள் பெண்கள் பார்க்கின்றோம். காஃப் அல் குர்ஆனில் மஜீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் நின்று ஓதுனாங்களாம். அதை ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்தே நேரடியாக கேட்டு நான் மனமிட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அப்போ எத்தனை தடவை வந்திருப்பாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு பெண்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 5 வேளை தொழுகைக்கு அனுமதித்தார்கள், ஜும்மாவிற்கு அனுமதித்தார்கள். பெருநாளுடைய தொழுகையை திடல்ல பெண்கள் கண்டிப்பாக வர வேண்டும், மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்களும் வர வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார்களா இல்லையா? காட்சி பொருளாக்குவதா? அப்போ இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்பட்டு விடக்கூடாது என்று அப்படியே கதகதன் எரியுது. அப்படி எரிகிறதுனால தான் தர்கால போய் கூத்தடிக்கலாமா, தர்கால போய் கும்மாளம் போடலாமா, தர்கால கவாலி போட்டி நடத்தலாமா, தர்கால கச்சேரி நடத்தலாமா, ஆம்பளை பொம்பளை உருஸ் என்ற பேரில் உரசலாமா, கந்தூரி விழா என்ற பேரில் கலக்கலாமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? நீங்கள் மார்க்க அடிப்படையில் பயான் பண்ணீங்கன்னா விட மாட்டோம். நீங்கள் காட்சி பொருளாக்குறது பிரச்சாரம் பண்ணிடுவீங்களா? எப்படி நீங்கள் பிரச்சாரத்தில் இறங்குனீங்க? இது ஹராமாச்சே என்று சொல்லி மக்களை மடையர்களாக ஆக்குகின்றார்கள் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, காட்சி பொருள்னு சொல்றீங்களே, எந்த அளவிற்கு பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த செயல்பாடுகளை அனுமதித்திருந்தார்கள் என்றால் போருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க பெண்களை. பெண்கள் தான் பாதிக்கப்பட்ட அடிபட்டவர்களுக்கு நீர் புகட்டுவது, அவர்களை தூக்கிட்டு காயத்துக்கு மருந்திடுவது, இந்த வேலையெல்லாம் செஞ்சது பெண்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு உஹது போரில் வாய் வெட்டப்பட்டதே. அப்படி வாய் வெட்டப்பட்ட நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தானே அந்த போர்க்களத்தில், உஹது போர்க்களத்தில் நின்று ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அப்போ இந்த கபர் வணங்கி கூட்டமாக இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தினுடைய பெண்கள் பிரச்சாரம் செய்வதை எதிர்க்கக்கூடிய யாராக இருக்கட்டும், அங்கே இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள்? பார்த்தீர்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலுக்கும் அபூலஹபுக்கும் இவர்கள் இந்த மாதிரி பெண்களை போருக்கு கூட்டிட்டு போய் காட்சி பொருளாக்கி விட்டார்கள் என்று சொல்லியிருப்பையில கதறியிருப்பாங்களா இல்லையா? அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் போரில் எதிரியும் வந்திருப்பான், அவன் எதிரி பார்ப்பானா இல்லையா? பொம்பளைலாம் பார்ப்பானா இல்லையா? காட்சி பொருள்னு சொல்லுவீங்களா? அப்போ மார்க்கம் அங்கீகரித்த அடிப்படையில் பருதா அணிந்து அவர்கள் முகம் கைகளை தவிர மற்ற பாகங்களை மறைத்து அவங்க பொது இடங்களில் போவது பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. ஆனால் என்ன செய்கின்றார்கள்? இவர்கள் தங்களுக்குன்னு வரும்பொழுது மட்டும் அது கூடும் என்று சொல்லிவிட்டு தௌஹீத் ஜமாத்தினுடைய பெண்கள் பிரச்சாரத்தை களத்தில் இறங்கும் பொழுது அதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால அது கூடாது என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய கொடுமையை பார்க்கின்றோம். அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமை!
எவ்வளோ பெரிய கூத்து என்பதை நீங்கள் சிந்திக்கணுமா இல்லையா? இதே கபர் வணங்கி கூட்டம் மீலாது விழா பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணியில் இவர்கள் ஆம்பளை பொம்பளை ஒன்றா போனாங்களா இல்லையா? இதே ஜமாலி வயரா நடத்தின அந்த மீலாது விழாவில் ஆம்பளை பொம்பளை போனியா இல்லையா? போனீர்களே. பெண்கள் அப்போ சொல்ல வேண்டியதானே, பெண்கள் குரல் அவுறுத்து பெண்கள் வெளியே வரக்கூடாது, பொம்பளைங்களை எப்படி வெளியே விடியும் சொன்னீங்களா? அப்போ மீலாது விழா என்ற பேரில் சோறு திங்கிறதுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு பொம்பளைங்க வரலாம், அது பிரச்சனை இல்லை. தர்கா கந்தூரி விழா என்ற பேரில் நீங்கள் சல்லி அடிக்கிறதுக்கு பெண்கள் வரலாம், பிரச்சனை இல்லை. ஏன்? பொம்பளைங்க தானே உண்டியலில் நிறைய போடுவாங்கன்னு அப்போ மட்டும் கூப்பிட தெரியுதுல்ல. அப்படின்னா மார்க்க அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட பிரச்சாரங்களை செய்வதற்கு ஏன் தடை விதிக்கின்றீர்கள்? அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட வேலையை செய்வதற்கே கூப்பிடுறீங்களே. அப்போ பிரச்சாரம் செய்வதில் என்ன தடை இருக்கின்றது? எந்த தடையும் கிடையாது. பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள். அதில் பெண் காட்சி பொருளாக்குறீங்கன்னு சொல்கிறீங்களே. அப்போ ஹஜ்ஜில் பெண்கள் குழும்புகின்றார்களே, உம்ராவில் பெண்கள் குழும்புகின்றார்களே. அப்போ வந்துக்கிட்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பெண்கள் லைவில் காட்டப்படுகின்றார்களே. பெண்கள் உம்ரா செய்யும் பொழுது லைவில் காட்டுறாங்களே. கஅபத்துல்லாஹ்ல தொழுகிற பெண்களை லைவில் காட்டுறாங்களே. மஸ்ஜித் நபவியில் தொழுகும் பொழுது பெண்கள் தொழுகிற லைவில் காட்டுகின்றார்களே. அறிவிங்க பார்ப்போம், தைரியம் இருந்தா. காட்சி பொருளாக்குறாங்க. அதனால பெண்கள் ஹஜ்ஜு செய்வது ஹராம், உம்ரா செய்வது ஹராம் என்று சொல்வீர்களா? கிடையாது. அதே மாதிரி எந்த அளவுக்கு பார்க்கின்ற அந்த ஃபல் இப்னு அப்பாஸ் என்ற அந்த நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதால ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேள்வி கேட்டாங்க. அந்த பெண்மணியை இவர் பார்த்தாரு. அந்த பெண்மணியுடைய அழகு அவரை கவர்ந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கவனிச்சாங்க, ஃபல் இப்னு அப்பாஸை கவனிச்சாங்க. ஃபல் இப்னு அப்பாஸ் அவரையே பார்த்து அந்த பெண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாய்க்கட்டையை பிடிச்சிக்கிட்டு திருப்பி விட்டாங்க என்று இருக்குல்ல. காட்சி பொருளாக்கி விட்டார்கள், காட்சி பொருளாக்கி விட்டாங்க கத்துனீங்களா? சொல்வீர்களா அப்படி? அப்போ மார்க்கத்தில் எவ்வளவோ அனுமதி வழங்கப்பட்டு இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் 5 வேளை தொழுகைக்கு வரும் பொழுது ஆண்களும் பெண்களும் ஒரே பாத்திரத்தில் ஒளி செய்திருக்கின்றார்கள். அப்போ இது சொல்ல முடியுமா? நீங்கள் காட்சி பொருள் என்று சொல்ல முடியுமா? அப்போ மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். 24வது அத்தியாயம் 61வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயோ உங்களுடைய அந்நேர் வீடுகளிலேயோ அல்லது உங்களுடைய உறவுகளுடைய பட்டியலை போட்டுவிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய வீடுகளிலேயோ நீங்கள் சாப்பிடுவது குற்றமில்லை என்று சொல்லிவிட்டு லைசா அலைக்கும் ஜுனாஹுன், அது உங்கள் மீது குற்றமில்லை. அன் தாக்குலு ஜமியம் அவ் அஸ்தாதா, நீங்கள் சேர்ந்தும் சாப்பிடலாம் தனியாகவும் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்போ பெண்களும் ஆண்களும் ஒரு சபையில் சரியான முறையில் ஹிஜாப் அணிந்து அந்த இடத்துல ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதே. அது அல்லாஹ் உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்போ இந்த அளவுக்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாங்க? பெண்கள் பொது இடத்துல விடக்கூடாது, அடுத்த ஆள் முன்னாடி நின்றக்கூடாது, பிரச்சாரம் செய்து விடக்கூடாது, பேசிவிடக்கூடாது, அவங்களுடைய குரலை வெளிப்படுத்தி விடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பெண்களை முடக்குகின்றார்கள் என்றால் அப்போ இது பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வை திட்டமிட்டு தடுப்பதற்காக இவர்களுடைய செட்டிங் வேலைன்னு தெரியுதா இல்லையா? இதே பெண்களை யார் வெளியே வரக்கூடாது என்று சொல்கின்றார்களோ அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் தப்லீக் இஜ்திமா, பெண்களுக்கு தனியாக இஜ்திமா போடுறீங்கல்ல, அப்போ பெண்களை அதில் லட்சக்கணக்கில் கூட்டுறதாக அறிவிப்பு கொடுக்குறீங்கல்ல, அப்போ மட்டும் காட்சி பொருளாக மாட்டார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? எந்தெந்த இயக்கங்கள் எல்லாம் தௌஹீத் ஜமாத்தை குறை சொல்கின்றார்களோ, தௌஹீத் ஜமாத்தினுடைய பெண்கள் பிரச்சார களத்தில் நிற்கிறதை யாரெல்லாம் குறை சொல்கின்றார்களோ அந்த அனைத்து இயக்கங்கள்லையுமே பெண்களை வச்சு தனியாக நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, பெண்கள் பயான் நடத்துகிறாங்க, பொம்பளைங்களை போராட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்றாங்க. அங்கெல்லாம் பொம்பளைங்க கூட்டம் வர்றது கிடையாது. உங்களை நம்பி யாரும் வரமாட்டுறாங்க. தௌஹீத் ஜமாத்து கூப்பிட்டா லட்சக்கணக்கில் மக்கள் வர்றாங்க. அதுதான் வித்தியாசம். இவங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க, கூப்பிட்டு பார்த்தவொடனே யாரும் வர்றது இல்லையா? இவங்க பயானுக்கு கூப்பிட்றாங்களா, யாரும் வர்றது இல்லையா? உடனே என்ன செய்யறது? சீ இந்த பழம் புளிக்கும் எனக்கு வேண்டாம்ன்ற மாதிரி பொம்பளைங்க கூப்பிட ஆறாமு, பெண்கள் பயான் கேட்கக்கூடாது என்று சொல்லி தானே இது போன்ற இந்த ஃபத்வாக்களை நீங்கள் வழங்குகின்றீர்கள். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இது பெண்கள் பிரச்சார களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்வதனால ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. அந்த விழிப்புணர்வை எல்லாம் தடுக்கக்கூடிய விதத்தில்
இவர்கள் பெண்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று காழ்ப்புணர்வின் காரணமாகத்தான் சொல்கின்றார்களே ஒழிய இதில் எந்த விதமான துளியளவும் உண்மை கிடையாது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்கள் சகோதரர்களே, போர்க்களத்தில் பெண்களை கூட்டிகிட்டு போய் அங்கே காயம்பட்டவர்களுக்கு மருந்து இடுவது, தண்ணி கொடுக்கறது, இது போன்ற வேலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிய பெண்மணிகளை வச்சு செய்ய வச்சுருக்காங்கன்னா, போர்க்களத்தில் தோற்று போய் அவங்க கைதிகளாக பிடிச்சிட்டாங்கன்னா அடிமைகளாக மாறி விடுவார். என்ன வேணாலும் செய்வான் அவன். அப்படிப்பட்ட நிலையிலேயே இருக்கக்கூடிய நிலையில் அப்படி ரிஸ்கான ஒரு விஷயத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அழைத்து கொண்டு போய் உயிர் போகக்கூடிய ஒரு இடம் அது. ஒரு ஏதாவது வேணா வெட்டி போட்டானா முடிஞ்சு போச்சு, உயிர் போயிடும். அப்படிப்பட்ட இடத்துலையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அழைத்து சென்று இது போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தினார்களா இல்லையா? அப்போ இந்த பிரச்சார களத்தில் ஈடுபடுத்துவதோ, பெண்கள் பயானுக்கு வருவதோ, அதே மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்வதோ, அவர்களோடு இந்த காவிரோட போய் வெட்டுறதா, குத்துறதா, போருக்கு நிற்கிறதா இல்லையே, அதில் லட்சத்தில் ஒரு மடங்கு கூட கிடையாது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பு கொடுத்து இவர்கள் காழ்ப்புணர்வின் காரணமாக தான் சொல்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இவர்கள் யார் பெண்கள் வெளியே போகக்கூடாது, அது பெண்களை காட்சி பொருளாக்குறது, அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பான், எதுக்கு பயானுக்கு வர்ற பெண்களை பார்த்துருவாங்களாம். அதே மாதிரி பெருநாளுடைய தொழுகை வரக்கூடிய பெண்களை பார்த்து விடுவார்களாம். ஃபோட்டோ எடுத்தால் என்ன செய்வது, வீடியோ எடுத்தால் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய இவர்களை பார்த்து நாம் கேட்கின்றோம், உங்களுடைய குடும்ப வீட்டு பெண்களை நீங்கள் 4 சுவத்துக்குள்ளே போட்டு அடைச்சி பெட்டியில் போட்டு கட்டியாக தூக்கிட்டு போகிறீங்க. அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் படிக்க அனுப்புவது கிடையாதா? காலேஜுக்கு எத்தனை பெண்களை அனுப்பி விடுகின்றீர்கள்? அவர்கள் திருமண வைபவங்களில் பருதா கூட இல்லாமல் எவ்வளோ ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவங்க பிரயாணம் செய்யும் பொழுது ட்ரெயினில் போகிறாங்க, அதே மாதிரி பஸ்ஸில் போகிறாங்க, அவர்கள் தெருவில் நடக்கின்றார்கள். தெருமுழுக்க சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறான். அதே மாதிரி ட்ரெயினில் சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, உலகத்தில் எங்கேயும் போகக்கூடாது, ஹஜ்ஜு செய்யக்கூடவும் போகக்கூடாது, அங்கேயும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறான். உம்ரா செய்ய போகக்கூடாது, அங்கேயும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறான். அதே மாதிரி எங்கேயுமே வெளியே போகக்கூடாது என்று அப்படி சொல்லுவார்களா? அவங்களுக்கு தேவை வந்தால் மட்டும் நீ கடத்தருக்கு போமா, பிரச்சனை இல்லை. நகை கடையில் போய் எவ்வளோ வேணாலும் நகை அள்ளிட்டு வா, பிரச்சனை இல்லை. அது என்ன செஞ்சுக்கிறலாம், அப்போ போய்க்கிடலாம். நகை கடையில் தான் இன்ச்சு பை இன்ச்சு ஜானுக்கு ஜானு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. எல்லாம் ஹச்டி கேமராவாக இருக்குது அம்புட்டும். அங்கே போகலாம், பிரச்சனை இல்லை. துணிமணி எடுக்க போகலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தர்காவில் போய் கூத்தடிக்கலாம், கும்மாளம் போடலாம், பிரச்சனையே இல்லை. பயானுக்கு போய்விடாதே, பள்ளிவாசலுக்கு தொழுக போய்விடாதே. எவ்வளோ பெரிய ஒரு காழ்ப்புணர்வுன்னு பார்த்தீங்களா? அப்போ சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இவர்கள் இந்த தௌஹீத் எழுச்சி வந்துவிடக்கூடாது, தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் சென்றடைந்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்து தானே இது போன்ற இந்த காழ்ப்புணர்வின் வெளிப்பாடாக இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ பெண்கள் பிரச்சார களத்துக்கு போகக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்வதை ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக இவர்கள் மக்கள் மத்தியில் பரப்பி விடுவதை பார்க்கின்றோம். என்னன்னு கேட்டால் பேணுதல். நாங்கள் கூடுதலாக இது பண்ணுறோம், இப்படிலாம் ஏதாவது நடந்துட்டால் என்ன வருது என்பது போல பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை வழங்குவவர்கள் போல இவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதையும் நம்ம அதுக்கு உண்டான வரைமுறைகளையும் நம்ம சொல்கின்றோம். பெண்கள் பிரச்சார களத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, குழுவாகத்தான் நீங்கள் வெளியேற வேண்டும். அவங்க குடும்பத்தை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆணிடத்திலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும் தனித்து பேசிவிடக்கூடாது. எங்கே ஒரு ஆம்பளையும் ஒரு பெண்ணும் மட்டும் தனித்து இருக்கின்றார்களோ மூணாவது அங்கே ஷைத்தான் இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அப்போ இந்த மாதிரியான தனிமை கூடாது. அதே போன்று ஹிஜாப் சரியான முறையில் பர்தாவை பேண வேண்டும், அரைகுறை ஆடைகள் வந்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் வரையறைகளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ, அல்லாஹ் எப்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த அடிப்படையில் நாம் மார்க்க பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை குறை சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஆளுகளாக இருக்காங்க? தர்கால டான்ஸ் ஆடுறதை ஆதரிக்கக்கூடியவர்கள், திருமண வைபவங்களில் அரைகுறை ஆடைகளோடு இருக்கக்கூடியதை ஆதரிக்கக்கூடியவர்கள், கல்லூரிகளில் ஹிஜாப் இல்லாமல் போகக்கூடியதை ஆதரிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவங்க நாங்கள் மார்க்க அடிப்படையில் செய்கிறத தப்பு சொல்லலாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் என்னென்னா பேணுதலாம், இறையச்சம் பொங்கி வழிகிற மாதிரி இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விடவே அவங்களுக்கு இறையச்சம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் போருக்கு கூட்டிகிட்டு போனாங்கல்ல, 5 வேளை தொழுகைக்கு அனுமதித்தார்கள்ல, பெருநாளுடைய தொழுகைக்கு அனுமதித்தார்கள்ல, ஜும்மாவுடைய தொழுகையில் அனுமதித்தார்கள்ல.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொது வெளியில் வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெண்களை கேள்வி கேட்க அனுமதித்தார்கள்ல, இவ்வளவு வேலைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்திருக்க அனுமதி கொடுத்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை விட உங்களுக்கு இறைச்சம் ஏறி போச்சா, கூடி போச்சா? அல்லாஹ்வுடைய தூதரவர் என்ன சொன்னாங்க? கத அலிம்தும் அன்னி அத்துக்காக்கும் இல்லா அசத்துக்கும் அபர்ருக்கும், என்னை விட நீங்க பெரிய இறைச்சவாதியா? உங்களே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான் தான், அதிகமாக நல்லறங்கள் புரியக்கூடியவன் நான் தான், அதிகமாக வாய்மையாக நடக்கக்கூடியவன் நான் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கே போட்டி போடுறாங்க, எதிர்த்து வர்றாங்க. நீங்கள் என்ன பெரிய இறைச்சம், நாங்கள் எவ்வளோ பேணுதலாக பெண்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? பெண்களை நாங்கள் யாராவது சத்தத்தையாக வெளியே விட விட்டோமா? நாங்கள் பொம்பளைங்களை மொத்தமாக கவர் பண்ணி அப்படியே போட்டு அமுக்கிட்டோம்ல என்றெல்லாம் இவர்கள் சொல்லி கேவலப்படுத்துவது தௌஹீத் ஜமாத்தை கேவலப்படுத்தலை, அல்லாஹ்வுடைய வேதத்தை இழிவுபடுத்துகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை கேவலப்படுத்துகின்றார்கள் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பிரச்சார களத்தில் பெண்கள் வந்த பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி எழுச்சி ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பெண்கள் வந்து பிரச்சார களத்தில் இறங்க வேண்டும். இந்த ஏகத்துவத்திற்கு எதிரான அனைத்து விதமான அந்த பொய் சித்தாந்தங்களையும் அவர்கள் தவிடுபொடியாக்க வேண்டும், ஏகத்துவ எழுச்சியை உருவாக்க வேண்டும். அதுதான் மறுமைக்குண்டான ஒரு மகத்தான வெற்றிக்கு நம்மை இழுத்துச் செல்லும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.